ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அரிசியில் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் அந்த இட்லி வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பயும் வந்து நம்ம இட்லி அரிசி இல்லைனா ரேஷன் அரிசியில் நம்ம வந்து மாவு அரைச்சோம் அப்படின்னா அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். ஆனால் கேரளா அரிசி அரைக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவுள் ஊற வச்சு அரைச்சா எப்படி வந்து சாஃப்டாக வளவளன்னு வருமோ அந்த மாதிரி தான் வந்து மாவு வந்து இருந்துச்சு. அதில் வந்து எப்பயும் உளுந்து சேர்த்து கரைச்சி வைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து கரைச்சிட்டு எப்பயும் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டேன். இட்லி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததோட நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கொலன்னு அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி இல்லை. இட்லி வந்து நல்லா வந்துருந்துச்சு. கலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆணுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உடச்சி ஊற்றி முட்டை குருமா வைப்போம்ல, அந்த மாதிரி தான் உடச்சி ஊற்றின முட்டை குருமா வச்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து கீழே நல்லா மொறுன்னு மேலே வந்து வளவளப்பாக வந்துருந்துச்சு. தோசை நல்லா வரல, இட்லி நல்லா வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.